ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டிஜிஆர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோ கெமிக்கல் அண்ட் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய 6வது செமஸ்டரில் வரக்கூடிய கெமிக்கல் கேட் ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஒரு லேப் இருக்குது. அந்த லேபில் இருக்கக்கூடிய 10 எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டாக ஃப்ராக்ஷனேஷன் காலம், செகண்டாக பேட்ச் ரியாக்டர், தேர்டு பார்த்தீங்கன்னா ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஃபோர்த்து லாங் டியூப் எவாபரேட்டர், ஃபிஃப்த்து ரோட்டரி ட்ரம் ஃபில்டர், சிக்ஸ்த் ஒன் சிம்பிள் பைப் லேஅவுட் வித் 2D அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் 6 எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் 2Dயை யூஸ் பண்ணி நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஒரு 4 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அது என்னென்னா, 7வது எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஸ்ப்ரே ட்ரையர், 8வது எக்ஸ்பெரிமெண்ட்டாக அஜிடேட்டட் பேட்ச் கிறிஸ்டலைசர், 9th ஒன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பைப் லேஅவுட் வித் 3D, லாஸ்ட்டாக 10th ஒன் பார்த்தீங்கன்னா P&AD ஆஃப் ஃப்ராக்ஷனேஷன் காலம். இந்த லாஸ்ட் இந்த 4 எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் ஆட்டோகேட் 3Dயை யூஸ் பண்ணி நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிப்ளமோ கெமிக்கல் அண்ட் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர்ஸ் இந்த லாஸ்ட் செமஸ்டரில் இந்த லேப் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பேசிக்ஸான ஆட்டோகேட் கமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே இந்த டிராயிங்ஸை ரொம்ப ஈஸியாக வரையலாம். அதுலேயும் 2D டிராயிங்ஸை விட 3D டிராயிங்ஸை ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வரையலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோகேட் 3D யூஸ் பண்ணி பைப் லேஅவுட் வித் 3D ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கண்டிப்பாக அந்த லிங்கில் போயிட்டு அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ராக்ஷனேஷன் காலம் 3D, அதாவது P&ID ஃப்ராக்ஷனேஷன் காலம் 3Dயில் நம்ம வரைய போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கெமிக்கல் அண்ட் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமை இனிஷியலாக இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அப்படின்னு தான் உங்களுக்கு எந்தெந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரியான நம்ம ஆப்ஷன் நம்ம மாற்றணுங்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஸோ பேசிக்ஸாக நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகேட் 2010 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆட்டோகேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2D வரைஞ்சிக்கலாம், 3Dயும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ராக்ஷனேஷன் காலம் 3D யூஸ் பண்ணி நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோகேட் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். இதில் பாட்டம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் பாட்டமில் இந்த மாதிரி உங்களுக்கு 3D மாடலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் 2D ட்ராயிங்ஸ் வரையலாம். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D மாடலிங் ட்ராயிங்ஸ் வரைய முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்குது. மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும் ரைட் சைடு. ஸோ இந்த டேப் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த கேன்சல் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. இதில் பேசிக்காக நீங்கள் இனிஷியலாக பண்ண வேண்டிய 2-3 கமெண்ட்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டு தான் நீங்கள் ட்ராயிங்ஸ் வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒரு கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் யூசிஎஸ் ஐகான் அப்படின்னு கமெண்ட் டைப் பண்ணுறீங்க. அதாவது UCSICON இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் UCS ஐகான் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். இதில் நீங்கள் எண் கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மெனு பாரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபஸ்ட்டு 2D வயர் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு 2D ஃபஸ்ட்டு வரையணும். அதுக்கடுத்து நீங்கள் 3Dயை மாற்றணும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, இந்த 2D வயர் ஃப்ரேம் அதில் இருக்கட்டும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அன்சேவ்டு வியூன்னு. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த SE, அதாவது சவுத் ஈஸ்ட் ஐசோமெட்ரிக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள்
ஃப்ராக்ஷனேஷன் காலம் வரைகிறதுக்கு கண்டிப்பாக லைன் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் மேலே இருக்கக்கூடிய மெனு பாரில் இருக்கக்கூடிய இந்த லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு கிளிக் கொடுத்து நீங்கள் வந்து இப்போ ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா, ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இன்க்ளைண்டாக வந்துருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இந்த லைன் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய அந்த F1 F2 F3 இருக்கும். அதில் F8 அப்படின்னு ஒரு பட்டன் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் வந்து ஹரிசாண்டல் இல்லை வெர்டிக்கல் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரெயிட்டாக வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், ரெடியூஸ் பண்ணுற இந்த மாதிரியான ஸ்ட்ரெயிட்டாக தான் எனக்கு வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு லைன் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு அதோடைய வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். லென்த்தோட வேல்யூ வந்து இங்கே 5, 10, 15 மாதிரி கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 10 வந்து கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு காலம் வந்து இதாகுது. இந்த காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிறுசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 5 வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு 5 கொடுத்து ஒரு என்ட்ரு வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் லாங்காக வந்து இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரைட் சைடு அந்த ஆரோ வச்சுக்கிட்டு ஸோ இங்கே காலமுடைய டயமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 5 வந்து கொடுக்குறேன். 5 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு டயமீட்டர் வந்து இருக்குது. ஸோ அடுத்து மறுபடியும் காலத்துக்கு மேலே ஒரு லைன் வந்து வரணும். இங்கே லெஃப்ட் சைடு எந்த டைமென்ஷனில் நீங்கள் அந்த லைன் வரைஞ்சிங்களோ அதே டைமென்ஷன்லேருந்து தான் நீங்கள் ரைட் சைடு நீங்கள் வரையணும். ஸோ லெஃப்ட் சைடு நான் வந்து ஃபஸ்ட்டு 10 கொடுத்தேன், செகண்டாக ஒரு 5 கொடுத்தேன், மொத்தம் 15 கொடுத்தேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நான் டோட்டலாக 15 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்பர் சைடில். மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை நான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கீழே கொடுத்த அதே வேல்யூவான 5 கொடுக்கலாம். இல்லை அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஜூம் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மவுஸ் பேடில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னு இந்த மாதிரியான இது கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சிங்களே அதில் அந்த பாயிண்ட்கிட்டே கொண்டு போனாலே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரெட் சிம்பிள் வந்து கிடைக்கும், பெர்பெண்டிகுலர் அப்படின்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்டில் உங்களுக்கு டச் ஆகிடும். இப்போது எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைன் கமெண்ட் வந்து எஸ்கேப் ஆகிரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காலம் வந்து நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். இந்த காலத்தில் மேலேயும் கீழேயும் நம்ம ஒரு ஆர்க் வந்து வரையணும். ஸோ இந்த காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நமக்கு மேலேயும் நம்ம கீழேயும் ஒரு ஆர்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம வரையணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மெனு பாரில் இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் 3 பாயிண்ட் அப்படின்னு, பக்கத்தில் ஒரு ஆரம் மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்டார்ட் என் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதான் ஸ்டார்ட். அடுத்து இந்த லைனில் எண்டு பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட். ஸோ இந்த எண்டு அப்புறம் போட்டு டைரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் மேலே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரியான ஒரு ஆர்க் வந்து ஃபார்ம் ஆயிரும். கிளிக் கொடுத்துருங்க, ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே ஆப்ஷன் தான், ஆர்க்கில் போயிட்டு ஸ்டார்ட் அண்ட் டைரக்ஷன் கொடுங்க. மறுபடியும் கீழே உள்ள இந்த லைனில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் பாயிண்ட், அப்புறம் எண்டு பாயிண்ட், அப்புறம் கீழே ட்ராக் பண்ணுங்கள். டைரக்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ தான் இருக்கும் அது இல்லைங்க. பார்த்தீங்க இந்த மாதிரி ஒரு ஆர்க் வந்து ஃபார்ம் ஆகும். கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் இருக்கக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே சென்டரில் உங்களுக்கு ஒரு ஃபீடு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து காட்டும். இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 போட்டோம். இந்த 10ல் பாதியான 5ல் வைக்கும்போது தான் இந்த ட்ரையாங்கிள் வந்து காட்டுது. மொத்தம் நம்ம 15 எடுத்துக்கிட்டோம். 15 எடுத்துட்டோம், பாதி 7.5 வேணால் இங்கே உங்களுக்கு கிட்ட வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் உங்களுக்கு லைன் வந்து வரும். எதனால அப்படின்னா, நீங்கள் முன்னாடியே கீபோர்டில் F8 வந்து கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லாங்காக உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ லாங்காக நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு என்ட்ரு கொடுத்துக்கலாம். நான் வேல்யூ வந்து ஒரு 10 கொடுத்து நான் ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைன் வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு போதும்.
அதனால் நான் எஸ்கேப் கொடுத்துட்டு அந்த லைன் வந்து நான் எஸ்கேப் பண்ணிக்கிறேன், கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலம் இருக்குது பார்த்திங்களா, இந்த காலத்துக்கு மேலேயும் கீழேயும் நம்ம நிறைய பைப்ஸ் வந்து வரையணும். பைப்ஸ் வரையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு லைன் வேணும். ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆர்க்கில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட், அதாவது இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் வந்து காட்டும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேல்யூ, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ மறுபடியும் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் நான் எஸ்கேப் கொடுத்து இந்த லைன் கமாண்டை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே கண்டென்சர் வந்து வரும். ஸோ கண்டென்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்டில் நான் போட்டுக்கிறேன். ஸோ அதனால் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இந்த எண்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கிள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இதில் உங்களுக்கு ரேடியஸ் வந்து இங்கே என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. கீழே பார்த்தா தெரியும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஸ்பெசிஃபை த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கேட்பாங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு 5 வந்து கொடுத்துக்கிறேன். 5 கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த சர்க்கிள் வந்து ரொம்ப எனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ரேடியஸ் வந்து 5 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு 5 இருக்கிற இடத்துல ஃபுல்லாக டிவைட் பண்ணிவிட்டு நான் 1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே அப்ளைன்னு கொடுக்குறேன். அப்ளை கொடுக்கும் மாதிரி இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சர்க்கிளோடைய கிளிக் பண்ணிவிட்டு அதோடைய எண்ட் பாயிண்ட், அதாவது இந்த சென்டர் பாயிண்ட், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த பாயிண்ட் நான் கிளிக் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், இந்த சர்க்கிளில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சர்க்கிளை ஃபஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ரைட் எண்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு நேராக வைக்கிறேன். வைக்கும்போது எனக்கு கரெக்டாக அந்த சர்க்கிள் வந்து சென்டரில் எனக்கு வந்துச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் லைன் கமெண்ட் எடுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்டு பாயிண்ட், அதாவது ஆல்ரெடி போட்ட லைனுக்கு ஆப்போசிட்டாக, ஆல்ரெடி போட்ட அந்த லைனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அதாவது ஒரு 5 வந்து கொடுத்துக்கிறேன், என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இல்லைன்னா ஒரு 3 கொடுத்துக்கிறேன். 3 கொடுத்து ஒரு என்ட்ரு வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைன் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ மறுபடியும் நீங்கள் ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஃப்ளெக்ஸ் காலம், அதாவது அக்குமுலேட்டர் அப்படி சொல்லுவாங்க, அந்த இது ஃபார்ம் பண்ணணும், நீங்கள் வரையணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லைன் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதோடைய வேல்யூ வந்து 3 அப்படி எடுத்துக்கலாம், இல்லை 2 கூட எடுத்துக்கலாம். 2 வந்து எடுத்துக்கிறேன். 2 என்ட்ரு கொடுக்குறேன். மறுபடியும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 வந்து கொடுக்குறேன். மறுபடியும் எனக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 4 வந்து கொடுக்குறேன். மறுபடியும் மேலே வந்து 2 கொடுக்குறேன். மறுபடியும் இந்த சைடு 2 கொடுக்கணும். நீங்கள் அப்படியும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இந்த கிட்ட கொண்டு போனாலே உங்களுக்கு அது ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டும், ரெட் கலரில் பாக்ஸ் காட்டும். அது வந்து டைரெக்டாகவே அது வந்து ட்ரா பண்ணுறதுக்கு சிஸ்டம் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு நேராக நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாகவே உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். மறுபடியும் லைன் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துடலாம். எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து கேன்சல் ஆகிடும். இந்த ஒரு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பக்கமும் நீங்கள் ஆர்க் வந்து வரையணும். அது எப்படி வரையலாம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரியான மேலே உள்ள 3 பாயிண்ட், அதாவது ஸ்டார்ட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், அப்புறம் அதோடய டைரக்ஷனான ரைட் சைடு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்க் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி மறுபடியும் பண்ணுங்கள். அதே 3 பாயிண்டில் போயிட்டு ஸ்டார்ட் அண்ட் டைரக்ஷன் கொடுங்க. இந்த லைனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், அப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆர்க் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஈஸியாகவே நம்ம இந்த ரிஃப்ளெக்ஸ் ட்ரம்மை வந்து வரைஞ்சிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த ரிஃப்ளெக்ஸ் ட்ரம்மில் நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணணும். ஏன்னா நமக்கு அவுட்புட் ப்ராடக்ட்டும் கிடைக்கும், அதே மாதிரியான இந்த
ரியாக்டன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டன் டு த காலமும் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்டர் பாயிண்டான இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நம்ம எடுத்துக்கிட்ட அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 எடுத்துக்கிட்டோம். ஸோ அதில் பாதி வந்து 1. ஸோ 1ன்னு எடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ளிட் ஆகிற ஒரு சேம்பர் வந்து இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் வந்து இருக்கும். அதாவது அந்த லிக்விட்ஸ் எல்லாம் ரிட்டன் டு த காலம் இந்த மாதிரி நம்ம போடுவோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ப்ராடக்டான டிஸ்ட்ரிக்ட் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம அப்படியே வெளியே எடுப்போம். ஸோ இந்த மாதிரியான ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் இந்த நமக்கு சென்டரில் ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூ கூட கொடுத்துருக்கலாம், 2 கொடுத்துருக்கலாம். 2 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அப்படியே ரைட் சைடு நம்ம டாப் ப்ராடக்ட் வெளியே தான் போகும். ஸோ அதனால் ரைட் சைடு வந்து நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு 5 வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அடுத்து எஸ்கேப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த லைன் கமெண்ட் வந்து எஸ்கேப் ஆகிடும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொடுத்த அதே பாயிண்ட் தான் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இல்லைன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கூட நீங்கள் லைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த லைன் வந்து இந்த காலத்தில் டச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி நான் போடணும். எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து எஸ்கேப் ஆகும். ஸோ இந்த மாதிரியான லைன் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதாவது காலம் இருக்குது, காலத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேப்பர்ஸ் எல்லாம் மேலே வரும். வேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்சரில் போயிட்டு அது வந்து கூலிங் ப்ராசஸ் நடக்கும்போது வேப்பர்லாம் லிக்விட்ஸாக மாறும். இந்த லிக்விட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ஸ் ட்ரம்மில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதுதான் இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் ப்ராடக்ட் சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ப்ராடக்ட் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து டைரெக்டாகவே அவுட் சைடில் நீங்கள் எடுத்துக்கிடுவாங்க. இல்லாத பட்சத்துக்குள்ள அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து ரிட்டன் டு த காலத்துக்கு மறுபடியும் வந்து இல்லட்டா அது வந்து போகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய பிளேட் வந்து வரையணுங்க. அதுக்கு முன்னாடி கீழே நம்ம ரீபாய்லர்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதை வந்து நம்ம வரையணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதே லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. கீழே இதோடைய சென்டர் பாயிண்ட், அதாவது இந்த மாதிரியான ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் மேலே வரைஞ்ச அந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறேன் நான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வரைஞ்ச அந்த லைனை அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு நேராக நீங்கள் ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு ரீபாய்லர் வந்து நீங்கள் வரையணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இங்கே ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸில் ட்ராக் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு மேலே வரைஞ்ச அதே கண்டென்சர் மாதிரி கீழே ஒரு ரீபாய்லர் வந்து நீங்கள் வரையணும். அதுக்கு நான் சர்க்கிள் வந்து எடுத்துக்கிட்டு மேலே சொன்ன அதே டைமென்ஷனில் கீழே நான் சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன். மேலே போட்ட சர்க்கிளுடைய டைமென்ஷன் வந்து 1. ஸோ இங்கே நான் 1 கொடுத்து ஒரு என்ட்ரு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரியான சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கேயும் நல்லா கவனிக்கணும். இந்த சர்க்கிளில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டு பாயிண்ட்டை நான் ட்ராக் பண்ணி ஒரு கிளிக் கொடுத்தேன்னா எனக்கு இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக அதோடைய பொசிஷனில் வந்து இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மறுபடியும் லைன் கமெண்ட் எடுக்கிறேன். அதனுடைய கிட்டே கொண்டு போனாலே உங்களுக்கு இந்த லைனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணி மேலே ஒரு ஃபர்தர் டிஸ்டன்ஸில் நீங்கள் ஒரு லைன் வந்து போட்டுக்கிட்டு டைரெக்டாக நீங்கள் லைனை இந்த காலத்தில் டச் பண்ணுற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரியான
எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான டிஸ்டன்ஸில் உங்களுக்கு காட்டும். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்க தேவையில்லை. ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாப் இதுக்கும் இந்த உள்ளே வரக்கூடிய லிக்விடுக்கும் இடையில கேப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த லைனை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைன் கமெண்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஒரு லைன் வந்து நான் போட்டுட்டு அங்கேருந்து லைட்டாக கொஞ்சம் கீழே நான் ஒரு லைன் போட்டுட்டு மறுபடியும் நான் இந்த காலத்தில் டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். மறுபடியும் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டம் காலத்துக்கும் இந்த உள்ளே வரக்கூடிய வேப்பருக்கும் இடையில் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பிளேட்டை ரொம்ப ஈஸியாகவே ட்ராப் பண்ணலாம். அது எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் லைன் கமெண்ட் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் போட போகிறது என்னென்னா, இந்த உள்ளே வரக்கூடிய ரிஃப்ளெக்ஸுக்கு கீழே நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இங்கே கிளிக் பண்ணி, இங்கே டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டயமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்படின்னா இங்கே வந்து நம்ம 4 எடுத்துக்கலாம். 4 எடுத்துக்கிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான லைன் வந்து ஃபார்ம் ஆகும். மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எஸ்கேப் கொடுத்துட்டு மறுபடியும் லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த லைனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது இந்த பாயிண்டில் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட் சைடு ட்ராக் பண்ணி வேல்யூ 4 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. மறுபடியும் எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த லைனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது இந்த டைரக்ஷனில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஒரு 4 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்து எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது சிக்ஜாக் அப்படி சொல்லுவாங்க, இந்த மாதிரி டைரக்ஷனில் நீங்கள் லைன் வந்து வரைஞ்சிக்கணும். இதுதான் உங்களுக்கு பிளேட், அதாவது ட்ரே அப்படி சொல்லுவாங்க. ஸோ மறுபடியும் லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஃபீட்டு பிளேட்டுக்கு கீழே தான் நம்ம பிளேட் வந்து வரைய போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைரக்ஷனில் நீங்கள் லைன் வரைஞ்சிக்கிட்டு மறுபடியும் அதோட வேல்யூ வந்து 4 கொடுத்துக்கிட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. ஸோ மறுபடியும் லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி போட்ட இந்த லைனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம லைன் வரைஞ்சிக்கிறோம். அதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4. அப்படி ஒரு என்ட்ரு கொடுத்துக்கோங்க, எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான லைன்ஸை நம்ம ரிப்பீட்டடாக நம்ம வரைய போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு லைனில் வரைய போகிறோம். ஸோ தொடர்ந்து ஒரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று நம்ம கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம், இல்லை மெனு பாரில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம ட்ரா பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண லைன் கமெண்டே இப்போதைக்கு 1 2 3 4 5 தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் லைன் தான் போட போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கீபோர்டில் என்ட்ரு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸாக நீங்கள் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணீங்களோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ நான் முன்னாடி யூஸ் பண்ணது லைன் கமாண்டு தான். ஸோ இப்போ லைன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு என்ட்ரி நான் கொடுக்கும்போது எனக்கு இந்த பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ண சொல்லுது. ஸோ இப்போ நான் எங்கே லைன் வரையணும் அப்படின்னா, ஆல்ரெடி ட்ரா பண்ண அந்த லைனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நான் வரையணும். ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ராக் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ 4 கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான எனக்கு ஒரு இது வந்து லைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த உள்ளே இருக்கக்கூடிய பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக இருக்குதை செக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ என்னென்ன வரையணும் அப்படின்னா, எனக்கு ஃபில்லெட் அதாவது சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதெல்லாம் பைப்ஸு இந்த பைப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பிளெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ஷார்ப் எண்டாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பைப்புனாலே அவருடைய பிளெண்டில் கொஞ்சம் கர்வ்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த ஆப்ஷனில், அதாவது மெனு பாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபில்லெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபில்லெட் ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி காட்டும், செலக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆர் அன்டு பாலிலைன் ரேடியஸ் ட்ரிம், இந்த மாதிரி நிறைய காட்டும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஆர் கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஆர் கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபை த ரேடியஸ் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் 1 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்துக்கோங்க.
கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படி கேட்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டாக இந்த காலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய 2 லைனுக்கும் பிளெண்டு வரையணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லைனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 லைனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரியான பிளெண்டு வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதே ப்ராசஸை யூஸ் பண்ணி நிறைய எங்கெங்கே அந்த ஷார்ப் எண்டு வந்து இருக்குதோ அதெல்லாம் பிளெண்ட் பண்ணணும். ஸோ நான் முன்னாடி யூஸ் பண்ணுறது ஃபில்லெட்டு தான். ஸோ இங்கேயே இப்போ நான் ஃபில்லெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ப்ரீவியஸாக என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இது மாதிரி கேட்கும். அதில் நீங்கள் ஆர் கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்து வேல்யூ 1 கொடுத்து மறுபடியும் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா கேட்கும் செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னு. நீங்கள் இப்போது இந்த 2 லைனுக்கு இடையில ஷார்ப் எண்டு வந்து இருக்குது. ஸோ இங்கே பிளெண்டு கொண்டு வரணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லைனை கிளிக் பண்ணிக்கோங்க, செகண்ட் லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. 2க்கு இடையில இந்த மாதிரியான பிளெண்டு வந்து ஃபார்ம் ஆகுது. வேறு எங்கே ஷார்ப் எண்டு இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ மறுபடியும் நான் என்ட்ரு கொடுத்துக்கிட்டு ஆர் என்டர் கொடுத்துக்கிறேன். வேல்யூ வந்து 1 என்டர் கொடுத்துட்டு இப்போது இந்த ஃபஸ்ட்டு லைனையும் வெளியே போகிற இந்த லைனையும் கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே ஒரு பிளெண்டு வந்து ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் நான் என்ட்ரு கொடுத்துட்டு ஆர் கொடுத்துக்கிறேன், ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிறேன், மறுபடியும் 1 கொடுத்துக்கிறேன், ஒரு என்ட்ரு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண சொல்லும். நான் இந்த ஃபஸ்ட் லைனையும் இந்த செகண்ட் லைனையும் நான் வந்து கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி பிளெண்டிங் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அதாவது இது இந்த ஸோ இந்த 4 இடத்துலையும் நீங்கள் பிளெண்டிங் வந்து வரையணும். ஸோ எப்படி வரையலாம் அப்படின்னா அதே கமெண்டு தான். என்ட்ரு கொடுத்துக்கோங்க, ஒரு ஆர் கொடுத்துக்கோங்க, ஒரு என்ட்ரு கொடுத்துக்கோங்க, வேல்யூ 1 அப்புறம் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இதில் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லாஸ்ட்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே ஒரு பிளெண்டு வந்து ஃபார்ம் ஆகுது. ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இதை ட்ரா பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நீங்கள் என்ட்ரு கொடுங்க, அப்புறம் நீங்கள் ஆர் கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்து வேல்யூ 1 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இங்கே இந்த 2 லைனும் ஜாயிண்ட் ஆகும்போது இங்கே ஷார்ப் எண்டு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பிளெண்ட் ஆக்குறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் செகண்ட் லைனையும் கிளிக் பண்ணும்போது இங்கே ஒரு ஈஸியாக ஒரு பிளெண்டு வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். மறுபடியும் என்ட்ரு கொடுங்க, ஆர் கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, வேல்யூ 1 கொடுங்க, மறுபடியும் என்ட்ரு கொடுத்துட்டு இந்த 2 லைன் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நமக்கு ஒரு பிளெண்டு வந்து வேணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் பாயிண்ட் அப்புறம் இந்த லாஸ்ட் பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த பிளெண்டு வந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். மறுபடியும் என்ட்ரு கொடுங்க, ஆர் கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, 1 கொடுங்க, வேல்யூ 1 கொடுத்துட்டு மறுபடியும் என்ட்ரு வந்து கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இங்கே இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டையும் இந்த செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எதனால் அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் மறுபடியும் எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த லைனை டிலீட் பண்ணிக்கிட்டு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எதனால் அப்படின்னா எனக்கு இந்த பிளெண்டோட வேல்யூ வந்து 1 கொடுத்ததுனால எனக்கு பிளெண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு இந்த லைன்லேருந்து காலத்துக்கு ஒரு லைன் வந்து டச் ஆகுற மாதிரி நான் வந்து வரைகிறேன். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்லெட் வந்து கொடுத்து பாருங்கள். ஃபில்லெட் கொடுத்துட்டு எனக்கு ஆர் கொடுக்குறேன், ஒரு என்ட்ரு கொடுக்குறேன், 1 கொடுக்குறேன், ஒரு என்ட்ரு வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு லைனையும் செகண்ட் லைனையும் நான் வந்து கிளிக் பண்ணும்போது இப்போது எனக்கு ஈஸியாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சின்னதாக இருந்ததுனால பிளெண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த லைனை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு நான் வந்து அங்கேருந்து இந்த லைனை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த 2க்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பிளெண்டிங் உடைய ரேடியஸ் வந்து 1 கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே இந்த பிளெண்டு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி இந்த காலம் வந்து வரைகிறது, இந்த கண்டென்சர், இந்த ரீபாய்லர், இந்த ரிஃப்ளெக்ஸ் ட்ரம் வரைகிறது, அப்புறம் இந்த பிளெண்டிங் எப்படி வரைஞ்சோங்கிறது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க.
ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3Dயாக வரைகிறதுக்கு இந்த பைப்பு அப்புறம் இந்த காலம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 3D மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றணும். என்னென்ன ஆப்ஷன் ஃபஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம பைப்பாக மாற்றுறதுக்கு நமக்கு சர்க்கிள் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரே அளவில் இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா மெனு பாரில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு பைப்போட ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படி என்னவா இருக்கணும் அப்படின்னா எனக்கு 0.5 இல்லைன்னா எனக்கு 1 நான் வந்து இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே அதாவது படத்துக்கு நியராக எனக்கு ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 0.5 அப்படி கொடுத்துக்கிறேன். 0.5 அப்படி கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதே சர்க்கிள் எனக்கு நிறைய ஒரு 20-25 சர்க்கிள் வந்து எனக்கு வேணும். அப்போனா தான் உங்களுக்கு பைப் வந்து ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வரைய முடியும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி வரைஞ்ச சர்க்கிளை நான் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து காப்பி கொடுத்துக்கிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுறேன்னா பக்கத்தில் கிளிக் பண்ணிவிட்டு நான் பேஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கேட்கும். நான் அதுக்கு ஆல்ரெடி வரைஞ்ச சர்க்கிளுக்கு நியராகவே நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய 25-30 சர்க்கிள் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீபோர்ட்லேயே நீங்கள் கண்ட்ரோல் V கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் வந்து மறுபடியும் உங்களுக்கு பேஸ்ட் பண்ண கேட்கும். அதுக்கு வந்து பக்கத்துலேயே கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கண்ட்ரோல் V கொடுங்க. சர்க்கிள் வந்து உங்களுக்கு வரும். பக்கத்தில் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துடும். ரெண்டாவது மறுபடியும் கண்ட்ரோல் V கொடுங்க. பக்கத்துலேயே ட்ராக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் V கொடுங்க. பக்கத்துலேயே பேஸ்ட் பண்ணுங்க. மறுபடியும் கண்ட்ரோல் V கொடுங்க. இந்த மாதிரியான ரிப்பீட்டடாக ஒரு 25 சர்க்கிள்ஸ் வர மாதிரி நீங்கள் வந்து போட்டணும். எதனால் அப்படின்னா நீங்கள் இந்த பைப் 3D வந்து வரையும் போது உங்களுக்கு நிறைய சர்க்கிள் வந்து தேவைப்படும். எதனால் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிளெண்டிங் வந்து நீங்கள் போட்டுக்கிறீங்க, நிறைய ஸ்ட்ரெயிட் லைனும் வந்துருக்குது. ஸோ அதுக்காண்டி ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு பிளெண்ட் ஆகிற இடத்துக்கும் நீங்கள் வந்து சர்க்கிள் வந்து நீங்கள் போடணுங்கிறதுக்காக தான் இந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போடுறீங்க. ஸோ அதனால் நியராக ஒரு 25 to 30 சர்க்கிள்ஸ் வந்து நீங்கள் ஒரே சைஸில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் வந்து பண்ணிக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு ஈஸியாகவே ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் வந்து இந்த டயராமா வந்து முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது வந்து நான் சர்க்கிள் வந்து போட்டுக்கிட்டேன். நான் எடுத்துக்கிட்ட சர்க்கிளோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் வந்து 0.5. ஸோ உங்களுக்கு உங்கள் கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரியான சைஸில் நீங்கள் இந்த சர்க்கிள் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரியான சர்க்கிள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பைப்புக்கும் நம்ம வந்து போடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மெனு பாரில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ஆப்ஷனான எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்வீப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கமெண்ட் செக்ஷனில் ஒரு கொடுத்துருப்பாங்க. செலக்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் டு ஸ்வீப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சர்க்கிள் நிறைய வரைஞ்சிருப்பீங்கள அதில் ஏதாவது ஒரு சர்க்கிளை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, எங்கெங்கே ஸ்ட்ரெயிட் லைன் வருதோ, எங்கெங்கே அந்த பிளெண்டிங் வருதோ, எங்கெங்கே பைப் வந்து தேவைப்படுதோ அங்கே வந்து நீங்கள் கிளிக் கொடுக்கணும். எனக்கு இங்கே ஒரு பைப் வந்து வேணும். எனக்கு இந்த இன்லெட் பைப் சொல்லுவாங்க, அதாவது ஃபீட் பைப், அதில் எனக்கு பைப் வந்து எனக்கு வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்வீப் கொடுத்தேன். இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணேன். அப்புறம் வந்து ஒரு என்ட்ரு கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த லைனில் நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு பைப், இது ஒரு பைப்பு தான். ஸோ இந்த மாதிரியான பைப் வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதே ப்ராசஸ் தான் எங்கெங்கே உங்களுக்கு பைப் வேணுமோ இதே ப்ராசஸை, இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே இதை பண்ண போகிறேன், அதே கமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்வீப் எடுத்துக்கிட்டு மறுபடியும் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு அப்படியும் பண்ணலாம். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் முன்னாடி பண்ண ஸ்வீப் கமாண்ட் யூஸ் பண்ணுறதுனால இப்போயும் நீங்கள் ஸ்வீப் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் சேம் கமாண்டை ரிப்பீட் பண்ணுறதுனால நீங்கள் கீபோர்டில் என்ட்ரு கொடுத்தாலே முன்னாடி யூஸ் பண்ண ப்ரீவியஸாக யூஸ் பண்ண அதே கமெண்ட் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் நான் ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிட்டு
என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸில் ஏதாவது ஒரு சர்க்கிள்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு வேறு எங்கே எனக்கு பைப் வேணும் அப்படின்னா, இந்த காலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய லைனில் எனக்கு பைப் வந்து வேணும். அதுக்கு முன்னாடி எங்கெங்கே இந்த பிளெண்டிங் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பைப் வந்து போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நான் எங்கெங்கே பிளெண்டிங் இருக்குதோ நான் ஃபஸ்ட்டு அங்கே நான் அந்த பைப் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே பிளெண்டிங் இருக்குது, பிளெண்ட் ஆகுது. ஸோ இந்த கர்வில் நான் அதை கிளிக் பண்ணுற போது எனக்கு அந்த ஜாயினிங்கில் எனக்கு பைப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரியான என்ட்ரு கொடுங்க, ஒரு சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு வேறு எங்கே பிளெண்ட் ஆகுது அப்படின்னு எனக்கு இங்கே வந்து பிளெண்ட் ஆகுது. ஸோ அதை நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் என்ட்ரு கொடுங்க, சர்க்கிளில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு வேறு எங்கே அந்த சர்க்கிள் வந்து பைப் வந்து வரணுமோ அந்த பிளெண்டிங்கில் எனக்கு இங்கே இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் என்ட்ரு கொடுங்க, அப்புறம் ஏதாவது ஒரு சர்க்கிள் கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு பிளெண்ட் ஆகிற இடத்துல இங்கே கிளிக் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ ஈஸியாக நம்ம இந்த பிளெண்டிங்கை வரைச்சிட்டோம் பாருங்கள். மறுபடியும் என்ட்ரு கொடுங்க, ஏதாவது ஒரு சர்க்கிளை நம்ம கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு வேறு எங்கெங்கெல்லாம் அந்த பிளெண்டிங் இருக்குதோ பிளெண்ட் ஆகுதோ அங்கே வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வரையலாம். மறுபடியும் என்ட்ரு கொடுங்க, ஒரு சர்க்கிளை வந்து சூஸ் பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு வேறு எங்கே பிளெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு இங்கே பிளெண்ட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு கிளிக் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் என்டர், ஏதாவது ஒரு சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கிறேன், மறுபடியும் என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த பிளெண்ட் ஆகக்கூடிய இந்த பிளெண்டிங்கில் கிளிக் பண்ணால் அப்படின்னா எனக்கு ஈஸியாகவே ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் என்ட்ரு கொடுங்க, ஒரு சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணுங்கள், ஒரு என்ட்ரு கொடுங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த பிளெண்டிங்கில் எனக்கு மறுபடியும் ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ கிளிக் கொடுக்குறேன். ஸோ இந்த பிளெண்டிங்கில் எனக்கு ஒரு பிளெண்டிங்கில் இந்த சர்க்கிள் வந்து பைப் வர மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே கமாண்டு தான். என்ட்ரு கொடுத்துட்டு ஏதாவது சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு இந்த ரெண்டு பைப்புக்கும் இடையில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போகும். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. தெரியும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்ட அந்த அந்த பைப் உடைய பிளெண்டிங். ரெண்டாவது பைப் பிளெண்டிங் வந்து இந்த இப்போ போட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டரில் ஒரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துருக்கும். அதுக்கு தான் நம்ம அந்த இது ஸ்வீப் வந்து வரைஞ்சோம். மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரு கொடுங்க, ஏதாவது சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு எங்கெங்கே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்குது. மறுபடியும் என்ட்ரு கொடுங்க, சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள், ஒரு என்ட்ரு கொடுங்க, மேலே இருக்கக்கூடிய லைனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஈஸியாகவே உங்களுக்கு பைப் வந்து 2Dயில் ஈஸியாகவே வரையலாம். அதுக்கடுத்து நம்ம 3Dயாக வந்து மாற்றிக்கலாம். மறுபடியும் என்ட்ரு கொடுங்க, ஒரு சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள், ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு வேறு எங்கெல்லாம் தேவையோ எனக்கு தேவைப்படுது. ஸோ அங்கே ஒரு கிளிக் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் என்ட்ரு கொடுங்க, ஏதாவது ஒரு சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள், ஒரு என்ட்ரு கொடுங்க, மறுபடியும் இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. ஸோ அங்கே பைப் வேணும் எனக்கு, அதனால் அங்கே ஒரு கிளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கிறேன், ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயே எனக்கு பைப் வேணும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் என்டர், இங்கே இருக்கக்கூடிய சர்க்கிளில் ஏதாவது ஒரு சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கிறேன், என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இந்த அவுட்லெட் வரக்கூடிய அந்த லைனில் பைப் வேணும் எனக்கு. ஸோ அதனால் அதை ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் என்டர், இந்த சர்க்கிளில் கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு என்ட்ரு கொடுத்துக்கோங்க, வெளியே வரக்கூடிய அந்த லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் என்டர், ஏதாவது சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கோங்க, மறுபடியும் ஒரு என்ட்ரு கொடுங்க. மறுபடியும் இந்த லைனில் நான் ஒரு கிளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரியாக மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பைப்பும் நம்ம வரைஞ்சிட்டோம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 இங்கே ஒரு லைன் 3 4 5 6 ஒரு 6 சர்க்கிள் வந்து தேவைப்படுது. எனக்கு 3 சர்க்கிள் தான் இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் ஒரு 3 சர்க்கிள் வந்து வரையணும். ஸோ அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நான் பேஸ்ட்டு கொடுக்குறேன். பக்கத்துலேயே ஒரு 3 சர்க்கிள் வேணும். அதனால் Ctrl V கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அது
பேஸ்ட் ஆகிற கேட்கும். ஸோ சைடு வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கண்ட்ரோல் பை கொடுங்க, பக்கத்தில் ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராவே நான் ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் பை கொடுத்து பக்கத்தில் ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதே ஸ்வீப் ஆப்ஷன் தான் மேலே ரெண்டாவதாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு என்ட்ரு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இந்த ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து இருக்கும். அதாவது ரீபாலருக்கு மேலே இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஒரு ஜாயினிங் வந்து ஃபார்ம் ஆயிடும். மறுபடியும் என்ட்ரு கொடுத்துட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள், ஒரு என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ரெண்டு கேர்வுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு ரெண்டு ஜாயிண்ட் ஆகிடும். மறுபடியும் என்ட்ரு கொடுங்க, ஏதாவது ஒரு சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நம்ம பைப் வந்து வரைஞ்சிட்டோம் 2Dயில். ஸோ அதனால் அதை விட்டுருங்க. அப்புறம் இந்த இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பைப் வந்து ஃபார்ம் ஆயிரும். மறுபடியும் என்ட்ரு கொடுத்துட்டு சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள், ஒரு என்ட்ரு கொடுங்க. மறுபடியும் இந்த பாட்டம் காலத்துக்கு வந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பைப் 2D வந்து ஃபார்ம் ஆயிரும். மறுபடியும் என்ட்ரு கொடுங்க, ஒரு சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள், ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். ரீட் பண்ணுறேன் நான். என்ட்ரு கொடுங்க, கொடுத்துட்டு ஒரு சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு கீழே உள்ள அந்த லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பைப் வந்து ஃபார்ம் ஆயிடும். மறுபடியும் என்ட்ரு கொடுங்க, ஏதாவது ஒரு சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் என்ட்ரு கொடுங்க. கீழே இருக்கக்கூடிய லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான உங்களுக்கு பைப் 2D வந்து ஈஸியாகவே ஃபார்ம் ஆகிடும். இப்போ இந்த சர்க்கிள் வந்து எனக்கு தேவையில்லை, ஸோ அதை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த பைப் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் ஈஸியாகவே நம்ம 2Dயாக மாற்றியாச்சு. அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த காலம், இந்த ரீபாய்லர், கண்டென்சர், அப்புறம் ரிஃப்ளெக்ஸ் ட்ரம், இந்த நாளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2Dயாக, அதாவது 3D மாற்றுறதுக்கு முன்னாடியான அந்த ஷேப் வந்து நம்ம கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷ் அண்ட் புல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்ட் அது சர்க்கிள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னு இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். கீழே எக்ஸ்பேண்ட் ஆகும், உங்களுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்கள் மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து ஒரு 3 கொடுக்கலாம். 3 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெஷ் அண்ட் புல் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள், அதாவது ரீபாயில் கிளிக் பண்ணி மேலே கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிட்டு வேல்யூ 3 கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு வந்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான டிஸ்டன்ஸில் உங்களுக்கு அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களுக்கு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷ் அண்ட் புல் வந்து கொடுக்கணும். கொடுத்துருக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ரீபாய்லரில் இருக்கக்கூடிய சைடு ஆர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது ரைட் சைடு ஆர்க், அதை கிளிக் பண்ணி மேலே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு வேல்யூ 3 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே ஆப்ஷன் தான், ப்ரெஷ் அண்ட் புல் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஆர்க்கை கிளிக் பண்ணி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு வேல்யூ 3 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான ஃபார்ம் ஆகும். மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய ஆர்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரிஃப்ளெக்ஸ் ட்ரம்மில் இருக்கக்கூடிய சென்ட்ரு பாயிண்டான இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு வேல்யூ வந்து அதே 3 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுங்க. இந்த மாதிரியான உங்களுக்கு அந்த ட்ரே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், எக்ஸ்ட்ரூட் அப்படி சொல்லுவாங்க. மறுபடியும் இங்கே ப்ரெஷர் புல் கொடுத்துட்டு சென்ட்ரு அந்த ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி மேலே ஸ்வைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ராயிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி வந்து இருக்கும். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே ப்ரெஷர் புல் தான், என் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஆர்க்கில் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்வைப் பண்ணிவிட்டு வேல்யூ 3 கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. அதே மாதிரி மறுபடியும் ப்ரெஷர் புல்லில் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆர்க் கிளிக் பண்ணிவிட்டு மேலே கிளிக் பண்ணி ஸ்வைப் பண்ணிவிட்டு 3 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளக்க நிறைய பிளேட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறீங்க. எக்ஸ்ட்ரூட் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பிளேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடாக இல்லாமல் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரூட் வந்து கொடுக்குறோம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் ஆகும். இந்த மாதிரி எனக்கு உள்ளக்க ஒரு 6 பிளேட் வந்து இருக்குது. நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு வேல்யூ வந்து எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி இந்த 3 கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தேன்னா எனக்கு அப்பர் சைடில் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸில் எனக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி தான் எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ப்ரெஷர் புல் கொடுத்துட்டு இந்த சென்ட்ரு இருக்கக்கூடிய ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்வைப் பண்ணிவிட்டு வேல்யூ நானும் 3 கொடுத்துக்கிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான இதில் வந்து ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து 3D மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் 2D வயர் ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கான்செப்சுவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான எனக்கு ஒரு இது வந்து கிடைக்காது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் வந்துட்டு எனக்கு மறுபடியும் ப்ரெஷர் புல் கொடுத்துட்டு இந்த சென்டர் இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே ஸ்வைப் பண்ணிவிட்டு வேல்யூ நானும் 3 கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ கொடுத்தா எனக்கு கரெக்டாக வரும். மறுபடியும் நானும் மேலே 2D வயர் ஃப்ரேமில் போயிட்டு கான்செப்சுவல் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக எனக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து ஃபிட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 4 டைரக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த 4 டைரக்ஷனில் உங்களுக்கு எந்த சைடு உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எனக்கு வந்து ஒரு டயக்ராம் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த 3D பேசஞ்சர் காலம் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இந்த டயரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சாலிட் சர்ஃபேஸில் வந்து இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பைப்புக்கு இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே உள்ள ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த செப்பரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரமாக கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான 4 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் 3ஆக இருக்கக்கூடிய ஷெல் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஹோல்ஸ் வேணுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காலத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே இன்னரில் எனக்கு ஒரு ஹோல்ஸ் வேணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அந்த காலத்துக்கு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு கீழே இந்த ரிமூவ் ஃபேஸஸ் ஆர் அன்டு ஆல் அப்படின்னு கேட்கும். அதில் நீங்கள் ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்க எனக்கு நான் 0.1 கொடுத்து ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஹோல்ஸ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதில் வந்து நான் செல் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு பைப்பில் எனக்கு இன்னரில் ஒரு ஹோல்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த அவுட்புட்டில் அதாவது அவுட் சைட் ப்ராடக்டில் இருக்கக்கூடிய பைப்லேயும் எனக்கு அந்த மாதிரியான ஹோல்ஸ் வரணும் அப்படின்னா அதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அதே ப்ராசஸ் தான், அதே கமெண்டில் அதாவது ஷெல் இருக்குதுங்களா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த காலத்தை நான் சூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு வேல்யூ 0.1 கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாகவே இந்த உள்ள இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து எனக்கு ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனில் நான் ஷெல் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணிவிட்டு கீழே உள்ள பாட்டம் ப்ராடக்ட், ஸோ இந்த ஹோல்ஸ்லேயும் எனக்கு இந்த பைப்லேயும் எனக்கு ஹோல்ஸ் வந்து வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே கமெண்டை ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது ஷெல் எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய லைனை நான் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு சென்ட்ரு பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு வேல்யூ வந்து 0.1 கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் ஷெல் கொடுத்துட்டு நான் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரியான எனக்கு சைஸில் ஷேப்பில் இந்த டைரெக்ஷனில் எனக்கு இந்த இது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் காலமில் நான் வந்து டைமென்ஷன் வந்து போடணும். அதாவது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்னு நான் வந்து டைமென்ஷன் வந்து போடணும். எப்படி போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே 2D மாற்றிக்கோங்க. மேலே கான்செப்ட்ஃபுல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு 2D வயர் ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே அன்னோட்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹோம் பாரில். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அன்னோட்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டைமென்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே ஆரம்பருக்கு ஒன்று இருக்கும். அது கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன் காட்டும். லீனியர், ஆங்குலர், ஆர்க், ரேடியஸ் நிறைய காட்டும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ லீனியர் அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். அதனால் என்ன பண்ண வர்றேன் அப்படின்னா எனக்கு லீனியர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு நான் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி மேலே நம்ம இழுக்கும்போது எனக்கு அதில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அப்படிங்கிறத அதை மெஷர் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி எனக்கு வேறு எங்கெங்கெல்லாம் எனக்கு லீனியரில் எனக்கு டைமென்ஷன் வேணுமோ அதில் நான் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே ஜூம் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் அதாவது காலத்துடைய லென்த்து எவ்வளோன்னு தெரியணும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டைமென்ஷன் வந்து காட்டும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளோ ரேடியஸ் தெரியணும் அப்படின்னா மறுபடியும் டைமென்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரேடியஸ் கொடுத்துட்டு அந்த சர்க்கிளில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரேடியஸுங்கிறத உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டைமென்ஷன் வந்து போடணும். ஸோ டைமென்ஷனோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிட்டு மறுபடியும் ஹோம் பாரில் போயிட்டு அதோட 3D மாற்றிட்டு கான்செப்ஷுவல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து டயக்ராம் வரும் வித் டைமென்ஷனோட. ஒருவேளை உங்களுக்கு இந்த டைமென்ஷனுடைய சைஸ் அதாவது அந்த ஆரமார்க்கோடைய சைஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமென்ஷனோட சைஸ் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் டி என்டர் அதாவது டைமென்ஷன் வரும். அதனால நீங்கள் ஃபஸ்ட் லெட்டரிலான டி கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் ரைட் சைடு இருக்கக்கூடிய 3வது ஆப்ஷன் அதாவது மாடிஃபை அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஸ்டெப்பில் அதாவது மேலே இருக்கக்கூடிய இந்த சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ் அந்த ஒரு ஆப்ஷன், அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன், இந்த 2 மட்டும் நீங்கள் மாற்றினீங்கனாலே ஈஸியாகவே இந்த தெரியுது பார்த்தீங்களா இந்த படத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் அதாவது டைமென்ஷனையும் அதோடய ஏரோ மார்க்கையும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அதோட சைஸை சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எனக்கு சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து எனக்கு 3 நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. அதை வந்து நான் 2 மாற்றிக்கிறேன். அதே மாதிரி சைடு வந்து பார்த்துருக்கக்கூடிய 2வது ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அங்கேயும் வேல்யூ 3 இருக்குது. அதை நான் வந்து 2 மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு கீழே ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுத்துட்டு ஒரு க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கிறத இங்கே பார்க்க முடியும். முதல்ல 3 இருக்கும்போது அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. இப்போ வந்து நான் வந்து சைஸ் கம்மி பண்ணனால எனக்கு 2 மாற்றுறதுனால எனக்கு சைஸ் கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்குது. நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டோட சைஸையும் இங்கே கம்மி பண்ணியிருக்கிறீங்க. அதே மாதிரி ஆரோவோட சைஸையும் நீங்கள் கம்மி பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதுதான் நீங்கள் டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை. ஸோ இந்த மாதிரியான 3D இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனேஷன் காலத்தை ரொம்ப ஈஸியாகவே நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. 10 எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம 2 எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இன்னும் 8 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேண்டமாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் தொடர்ந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரியான ஆட்டோகேடை 2D அண்ட் 3D ட்ராயிங்ஸை என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் கேடு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய மீத ரிமைனிங் இருக்கக்கூடிய 9 எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம தொடர்ந்து வந்து போடுறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.